அன்புமணி கூட்டிய பாமக பொதுக்குழு செல்லாது என தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து பாமக செய்தி தொடர்பாளர் எழுதியுள்ள கடிதத்தில் நிறுவனர் ராமதாஸ் கட்சியின் புதிய தலைவராக கடந்த மே 30ஆம் தேதி பதவியேற்றார் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே தலைவர் பதவியில் நீடிக்க அன்புமணிக்கு உரிமை இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. நிறுவனர் அனுமதியின்றி தமக்கு தாமே நிர்வாக தலைவர் என்று தம்மை தாமே அன்புமணி அறிவித்துக் கொண்டிருப்பது கட்சியின் விதிமுறைகளின்படி செல்லாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏக்கள் உள்பட கட்சியின் முக்கிய தலைவர்கள் நீக்கப்பட்டது குறித்து தேர்தல் ஆணையம் பிற அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுக்குழு நிர்வாகக் குழுவை அன்புமணி நடத்தியது தவறான செயலாகும், அவை செல்லாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நிர்வாக தலைவராக எந்தவித அதிகாரமும் இன்றி செயல்படுவதுடன் கட்சியை முடக்க நினைப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அன்புமணியின் செயல் நிறுவனர் தலைவரின் அதிகாரத்திற்கு எதிரானது என்றும் செய்தி தொடர்பாளரின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி முன்னெடுத்திருக்கும் வாக்கு திருட்டு இயக்கம் எதிர்க்கட்சியினருக்கு புது உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. 2024 மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு பிறகு இந்தியா கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சற்று சுணங்கி இருந்தன. இந்த கூட்டணியும் ஒற்றுமையும் இனி நீடிக்காது என்று சொல்லும் அளவுக்கு கருத்து வேறுபாடுகளும் எழுந்தன. இந்த நிலையில் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் நடந்திருக்கும் வாக்காளர் பட்டியல் குளறுபடிகளை முன்வைத்து தீவிரமாக களமாடி வரும் ராகுல் எதிர்க்கட்சிகளை திரட்டி டெல்லியில் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார். குறிப்பாக திங்கட்கிழமை தேர்தல் ஆணைய அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் தடைகளை தாண்டி தேர்தல் ஆணையத்தை நோக்கி முன்னேறிய செய்தி நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்தது. போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி எதிர்க்கட்சியினருக்கு உத்வேகத்தை அளித்திருக்கின்றன. வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் தாயுமானவர் திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். சென்னை தண்டையார்பேட்டையில் திட்டத்தை தொடக்கி வைத்த அவர் நேரடியாக மாற்றுத்திறனாளி ஒருவரின் வீட்டிற்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்கினார். தாயுமானவர் திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் பயனடையும் வகையில் ரேஷன் பொருட்கள் வீடுகளுக்கே சென்று கொடுக்கப்பட உள்ளன. இதன் மூலம் 21,70,000 குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறுவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகளுக்கே சென்று பொருட்களை விநியோகிக்க ஏதுவாக நியாய விலை கடைகளுக்கான வாகனங்களையும் முதல்வர் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார். கல்லறை திருநாளன்று ஆசிரியர் தகுதித் தேர்வு நடத்தக்கூடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நவம்பர் 1, 2 ஆகிய தேதிகளில் ஆசிரியர் தகுதித் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் வழிபடும் கல்லறை திருநாளன்று தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது வருத்தம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் உணர்வுகள் அறியாமல் அலட்சியமாக செயல்படுவதாக திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பழனிசாமி உடனடியாக ஆசிரியர் தகுதித் தேர்வை வேறொரு தேதிக்கு மாற்றி அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் அரசு கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்க 2 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. குறைந்த தொகையை சமர்ப்பித்த 2 நிறுவனங்களை தமிழக அரசு தேர்வு செய்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த திட்டத்தின்படி 15.6 அங்குல திரை அளவு கொண்ட மடிக்கணினியை டெல் நிறுவனம் வரியின்றி 40,828 ரூபாய்க்கு தருவதாக கூறியுள்ளது. அதேபோல 14 அங்குல திரை அளவு கொண்ட மடிக்கணினியை ஏசர் நிறுவனம் வரியின்றி 23,385 ரூபாய்க்கு தருவதாக தெரிவித்துள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஆட்சிக் காலத்தில் தொடங்கப்பட்ட விலையில்லா மடிக்கணினி திட்டம் இடையில் நிறுத்தப்பட்டிருந்தது. இதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்த உள்ளது. வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி வேண்டுகோள் விடுத்திருந்த நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டத்தை தொடர்வோம் என்று தூய்மை பணியாளர்கள் திட்டவட்டமாக தெரிவிக்கின்றனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தனியார் நிறுவனத்தின் கீழ் பணியாற்றுவதை ஏற்க மாட்டோம் என்றும் சென்னை மாநகராட்சியே தங்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் தூய்மை பணியாளர்கள் உறுதிபட தெரிவிக்கின்றனர்.
நாங்கள் கேட்ட கோரிக்கையை அவங்கள நிறைவேற்ற மாட்டேன்றாங்க. அவங்க சொன்னது தான் சட்டம், அவங்க சொல்றது தான் செய்யணுன்ற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த ராம்கியை பிடிச்சிக்கணும் விட மாட்டேன்றாங்களே தவிர, எங்களை தான் அதுக்குள்ளே போகணும்னு சொல்கிறாங்களே தவிர, எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுறதுக்கு அவங்க வரமாட்டேன்றாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ கூட அதில் என்ன போட்டிருக்காங்க, எல்லாமே இருக்குது, ராம்கி கிட்ட போங்கன்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் அந்த ராம்கியே வானான்னு சொல்கிறோம். எங்களுடைய பணியை எங்களுக்கு கொடுங்க, எங்கள் பாதுகாப்பு, பணி பாதுகாப்பெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். அதெல்லாம் உங்களுக்கு வேணாம். நாங்கள் எப்போ மாதிரி எப்படி செஞ்சோமோ என்யூலம்மா அதே மாதிரி எங்களை செய்ய விடுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக அரசு செயல்படுவது போன்ற போலியான பிம்பம் கட்டமைக்கப்படுவதாக தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் காரணமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி தலைமை நீதிபதி அமர்வில் வழக்கறிஞர் வினோத் முறையிட்டார். அப்போது தமிழக அரசு தரப்பில் தூய்மை பணியாளர்களுக்கு அரசு ஆதரவாக இருக்கிறது என்றும், தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக அரசு செயல்படுவதைப் போன்ற போலியான தோற்றம் ஏற்படுத்தப்படுகிறது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மனுவில் சில குறைபாடுகள் இருப்பதாக பதிவுத்துறை தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய தலைமை நீதிபதி, குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மனு தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்தார். அதே நேரம் தினம்தோறும் முறையீடு செய்தால் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் தலைமை நீதிபதி எச்சரித்தார். வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், இதனால் 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வரும் நிலையில் வடமேற்கு வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வடதமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய மேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அமெரிக்க தலைநகரான வாஷிங்டனின் பாதுகாப்பை உள்ளூர் காவல்துறையிடமிருந்து தேசிய பாதுகாப்பு படைக்கு அதிபர் டிரம்ப் மாற்றியுள்ளார். அமெரிக்க தலைநகரின் பாதுகாப்பு அதிபரின் கட்டுப்பாட்டில் உள்ள நேஷனல் கார்டு எனப்படும் தேசிய பாதுகாப்பு படைக்கு மாறுவது வரலாற்றில் இதுவே முதல் முறை. வாஷிங்டனில் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டி டிரம்ப் இம்முடிவை எடுத்துள்ளார். எனினும் டிரம்பின் முடிவு கடும் எதிர்ப்பையும் சந்தித்துள்ளது. முன்னதாக வாஷிங்டனில் உள்ள குடிசை பகுதிகளையும் அகற்றப்போவதாக டிரம்ப் தெரிவித்திருந்தார். கேரளாவில் திரிசூர் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் சுரேஷ் கோபி வென்றதில் முறைகேடு நடந்திருக்கக்கூடும் என அம்மாநில முன்னாள் அமைச்சர் தாமஸ் ஐசக் தெரிவித்துள்ளார். 2019 தேர்தலுக்கு 2014 தேர்தலுக்கும் ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக 80,000 வாக்குகள் அதிகரித்துள்ளதாகவும், ஆனால் திரிசூர் தொகுதியில் மட்டும் 1.5 லட்சம் வாக்காளர்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் அதிகரிப்புக்கும் சுரேஷ் கோபியின் வெற்றிக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவும் தாமஸ் ஐசக் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியும் இதே சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. விரிவான விசாரணை செய்து உண்மையை கண்டறிய வேண்டும் என்றும் அக்கட்சி கோரியுள்ளது. கேரளாவில் முதன்முறையாக ஒரு மக்களவைத் தொகுதியில் பாஜக வென்றிருந்த நிலையில் அதிலும் சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் 124 நாட் அவுட் என்ற வாசகம் கொண்ட சட்டையை அணிந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வித்தியாசமான போராட்டம் நடத்தினர். மாநில வாக்காளர் பட்டியலில் மின்டா தேவி என்ற 124 வயதுடைய பெண்ணின் பெயர் இருந்ததை குறிக்கும் வகையில் இந்த எண் கொண்ட சட்டையை அவர்கள் அணிந்திருந்தனர். இந்நிகழ்வில் மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, TR பாலு உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்து நாடாளுமன்ற வளாகத்தில் 15வது நாளாக எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை தகுதி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானத்தை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஏற்றுக் கொண்டுள்ளார். நீதிபதி மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க 3 பேர் கொண்ட குழுவையும் சபாநாயகர் அமைத்துள்ளார். இக்குழுவில் உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த்குமார், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா, மூத்த வழக்கறிஞர் BV ஆச்சாரியா ஆகியோர் உள்ளனர். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான புகார்
மிகவும் தீவிரமானது என்றும் அவர் மீதான புகாரை விசாரித்து இயன்ற விரைவில் அறிக்கை அளிக்க கோரப்பட்டிருப்பதாகவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றிய போது அவரது வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது அவ்வீட்டில் கணக்கில் வராத கட்டுக்கட்டுக்கான பணம் பாதி எரிந்த நிலையில் கைப்பற்றப்பட்டது. முன்னதாக நீதிபதி யஷ்வந்த் தவறிழைத்துள்ளதாக உச்சநீதிமன்றம் அமைத்திருந்த குழு அறிக்கை அளித்திருந்தது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் சுற்றுப்பயணத்தை அடுத்த கட்டமாக வரும் 23ஆம் தேதி திருச்சியில் தொடங்குகிறார். இது தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் வரும் 23ஆம் தேதி திருச்சி மாநகர், திருச்சி புறநகர், தெற்கு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக கூறப்பட்டுள்ளது. 24ஆம் தேதியன்று திருச்சி புறநகர் வடக்கில் உள்ள தொகுதிகளில் பழனிசாமி பயணம் செய்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25ஆம் தேதியன்று மணப்பாறை, திருச்சி மேற்கு, ஸ்ரீரங்கம் ஆகிய தொகுதிகளில் பரப்புரை செய்கிறார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் மாற்று சக்தி இல்லை, முதன்மை சக்தி என்று உலகிற்கு உணர்த்த மதுரை மாநாட்டுக்கு வருமாறு கட்சித் தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அழைப்பில் அரசியல் பயணத்தின் இடையில் வரும் சவால்கள், நெருக்கடிகளை கடவுளின் அருள் மற்றும் மக்கள் சக்தியால் கடந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கொள்கை எதிரியையும் அரசியல் எதிரியையும் சமரசமின்றி எதிர்த்து ஜனநாயக போரில் வென்று நல்லாட்சியை நிறுவுவதே குறிக்கோள் என்பதை உறுதி செய்வதுதான் மதுரை மாநாடு என்று விஜய் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தேர்தல் அரசியல் மையக்கருத்தை முன்வைத்து மதுரை மாநாடு நடப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மாநிலம் அதிர மாநாட்டுக்கு தயாராகுமாறு தொண்டர்களை அழைத்துள்ள விஜய், மாற்று சக்தி நாம் அன்று, முதன்மை சக்தி நாம் என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம் என்று மதுரை மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். திருமணத்தை மீறிய உறவுக்காக 2 குழந்தைகளை கொன்ற அபிராமியின் மேல்முறையீட்டு மனு மீது பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குன்றத்தூரைச் சேர்ந்த அபிராமி 2018ஆம் ஆண்டு 2 குழந்தைகளையும் விஷம் கொடுத்து கொன்றுள்ளார். இந்த வழக்கில் அபிராமிக்கும் அவருடன் தொடர்பில் இருந்த மீனாட்சி சுந்தரத்திற்கும் சாகும் வரை சிறை தண்டனை விதித்து காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. அந்த தண்டனையை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அபிராமி மேல்முறையீடு செய்துள்ளார். அதனை விசாரித்த நீதிபதிகள் காவல்துறையினர் பதிலளிக்க உத்தரவிட்டனர். திருப்பதி திருமலைக்கு வாகனங்களில் வரும் பக்தர்களுக்கு வரும் 15ஆம் தேதி முதல் ஃபாஸ்டேக் கட்டாயம் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் சுற்றறிக்கையில் ஃபாஸ்டேக் இல்லாத வாகனங்கள் திருமலைக்கு அனுமதிக்கப்படாது எனவும் பக்தர்களின் வசதிக்காக அலிபிரி சோதனைச் சாவடி அருகே சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையால் வாகனங்கள் தேவையற்ற தாமதத்தை தவிர்த்து விரைவாக பயணிக்க முடியும் என்று கூறியிருக்கும் தேவஸ்தானம் நிர்வாகம், இது திருமலையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. சிக்கிம் மாநிலத்தில் குடும்ப தலைவிகளுக்கு ஆண்டுதோறும் 40,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அம்மாநில முதல்வர் பிரேம்சிங் தமாங் தெரிவித்துள்ளார். அம்மாக்களின் தியாகங்கள், வலிமை, உழைப்பின் பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஆமா சம்மான் திவஸ் எனப்படும் அம்மாக்கள் தினம் கொண்டாட மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் வீட்டில் இருக்கும் அம்மாக்களுக்கு 2 கட்டங்களாக தலா 20,000 ரூபாய் என ஆண்டுக்கு 40,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாக்யோங் மாவட்டத்தில் நடந்த இத்திட்டத்தின் தொடக்க விழாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்றனர். அப்போது 32,000 பெண்களுக்கு முதற்கட்டமாக 20,000 ரூபாய்க்கான காசோலைகளை அம்மாநில முதல்வர் வழங்கினார். ஜார்க்கண்டின் ராஞ்சி அருகே பாபன்பாய் மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு அப்பகுதி மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் தங்கள் வீடுகள் பாதிக்கப்படும் என்று அவர்கள் கூறுகின்றனர். காடுகள் அழிப்பும் கட்டடங்கள் அதிக அளவில் கட்டுவதும் மண் சரிவுக்கு காரணமாக இருக்கலாம் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். நிலச்சரிவுகள் குறித்து விசாரித்து வருவதாகவும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
வங்கிக் கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்புத் தொகையை நிர்ணயிப்பது தங்கள் கட்டுப்பாடுகளின் கீழ் இல்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். ஐசிஐசிஐ வங்கி குறைந்தபட்ச இருப்புத் தொகையை 50,000 ரூபாயாக உயர்த்தியது குறித்த செய்தியாளர் கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். மேலும் வங்கிகள் தங்கள் வர்த்தகத்திற்கு ஏற்றவாறு குறைந்தபட்ச இருப்புத் தொகையை நிர்ணயிப்பதாக தெரிவித்தார். இதில் வங்கிகள் கட்டணங்கள் குறித்த தகவலை வெளிப்படைத்தன்மையுடன் வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனிர் சீருடையில் உள்ள ஒசாமா பின் லாடன் என்று அமெரிக்க முன்னாள் பாதுகாப்புத்துறை அதிகாரி மைக்கேல் ரூபின் கூறியுள்ளார். பாகிஸ்தானுக்கு எவ்வளவு உதவிகள் சலுகைகள் வழங்கினாலும் அது தன் கொள்கையை கைவிடாது என்றும் கூறியுள்ளார். உலகின் பாதி நாடுகளை அணு ஆயுதங்களை கொண்டு அழிப்போம் என்று பாகிஸ்தான் தளபதி கூறியுள்ளார் என்றும் இது அந்நாட்டின் ஆபத்தான விளையாட்டை காட்டுவதாகவும் மைக்கேல் ரூபின் கூறியுள்ளார். சர்வதேச அரங்கில் ஒரு நாடு என்று கூறிக்கொள்ளும் தகுதியை பாகிஸ்தான் இழந்துவிட்டதாகவும் அமெரிக்க முன்னாள் பாதுகாப்புத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். கோவை மதுக்கரையில் அமைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு எச்சரிக்கை அமைப்பினால் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரியிலிருந்து ஒரு யானை கூட ரயில் மோதி உயிரிழக்காமல் காப்பாற்றியுள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். உலக யானைகள் நாளையொட்டி அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் கோவை மதுக்கரையில் நாம் அமைத்துள்ள செயற்கை நுண்ணறிவு எச்சரிக்கை அமைப்பின் மூலம் 2800 முறை யானைகள் ரயில் தண்டவாளத்தை பாதுகாப்பாக கடந்து சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இனிவரும் காலங்களிலும் யானைகள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் திகழச் செய்ய இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் முதல்வர் பதிவிட்டுள்ளார். கோவையின் மதுக்கரை பகுதியில் ரயில் தண்டவாளத்தை யானைகள் குடும்பத்தோடு கடக்கும் வீடியோவை வனத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ வெளியிட்டு நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் உலக யானைகள் தினத்தில் யானைகளுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதை விட சிறந்த வாழ்த்து வேறெதுவும் இருக்க முடியாது என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வனத்துறையின் AI அடிப்படையிலான ஆரம்ப எச்சரிக்கை அமைப்பு யானைகள் பாதுகாப்பாக கடந்து செல்ல உதவுவதாகவும் ரயில் தண்டவாளத்தில் யானைகள் உயிரிழப்பது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார். பன்னாட்டு யானைகள் தினத்தையொட்டி ஒடிஷாவின் கடற்கரை ஒன்றில் வடிவமைக்கப்பட்டுள்ள மணற்சிற்பம் பார்வையாளர்களை சிந்திக்க வைத்துள்ளது. புகழ்பெற்ற மணற்சிற்ப கலைஞரான சுதர்சன் பட்நாயக் பூரி நகரின் கடற்கரையில் இதனை வடிவமைத்துள்ளார். யானைகளையும் யானைகளின் வாழ்விடமான காடுகளையும் பாதுகாத்து பராமரிக்குமாறு வலியுறுத்தும் விதமாக இந்த மணற்சிற்பம் அமைந்துள்ளது. காடுகள் அழிக்கப்பட்டால் உலகின் மிகப்பெரிய உயிரான யானைகள் அழிந்துவிடும் என்ற கருத்தை சுதர்சன் பட்நாயக்கின் மணற்சிற்பம் உரக்க ஒலிக்கிறது. பெங்களூரு போக்குவரத்து நெரிசல் குறித்து பிரதமர் மோடிக்கு 5 வயது சிறுமி தனது பிஞ்சு கரங்களால் எழுதிய கடிதத்தின் புகைப்படம் வைரலாகி வருகிறது. அதில் நரேந்திர மோடிஜி, பெங்களூருவில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் பள்ளிக்கும் அலுவலகங்களுக்கும் செல்வதில் தாமதம் ஏற்படுகிறது. சாலை மிகவும் மோசமாக உள்ளது. தயவு செய்து உதவுங்கள். இப்படி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை சிறுமியின் தந்தை அபிரூப் சாட்டர்ஜி எக்ஸ் தளத்தில் பதிவிட லட்சக்கணக்கான பார்வைகளை அந்த பதிவு பெற்றிருக்கிறது. 19 ஆண்டு தாமதத்திற்கு பின் திண்டிவனம் நகரி ரயில் பாதை திட்டம் வேகமெடுத்துள்ளது. சுமார் 180 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பாதை திண்டிவனம், வெள்ளிமேடுபேட்டை, தென்னாறு, வந்தவாசி, மாம்பாக்கம், எருமைவெட்டி, செய்யாறு, இருங்கூர், மாமண்டூர், ஆரணி, தாமரைப்பாக்கம், திமிரி, ஆற்காடு, ராணிப்பேட்டை, வாலாஜா சாலை சந்திப்பு, சோளிங்கர், ஆர்கேபேட்டை, அத்திமாஞ்சேரிப்பேட்டை, பள்ளிப்பட்டு, பொதட்டூர்பேட்டை வழியாக நகரி செல்லும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. போதிய நிதி ஒதுக்காதது, நிலம் கையகப்படுத்துதல் போன்ற காரணங்களால் திட்டம் நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்பட்டது. மாநில அரசு நிதி ஒதுக்கிய பிறகும் பணிகள் மெத்தனமாகவே நடக்கின்றன. 19 ஆண்டுகளில் 60% பணிகளே முடிக்கப்பட்டுள்ளன. இச்சூழலில்தான் தமிழகம் ஆந்திராவை இணைக்கும் முக்கிய ரயில் திட்டம் என்பதால் முக்கியத்துவம் அளித்து கடந்த மத்திய பட்ஜெட்டில் 347 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. சென்னையில் தங்கத்தின் விலை 2 நாட்களில் சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 80 ரூபாய் விலை குறைந்து 9295 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 640 ரூபாய் விலை இறங்கி 74360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை குறைந்து 126 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
திருவாரூர் மாவட்டம் காட்டூரில் பொற்பவலை காளியம்மன் திரு நடன திருவிழா நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் வரும் 3வது செவ்வாய்க்கிழமையன்று காட்டூரில் நடன காளி திருவிழா நடைபெறும். அதன்படி நடன காளி புறப்பட்டு வீட்டுக்கு வீடு எழுந்தருளச் செய்வது நகர்வலம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த பருவம் தவறிய கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் கடந்த 2-3 நாட்களாக ஆங்காங்கே மிதமான மற்றும் கனமழை பெய்து வருகிறது. நிலத்தடி நீர் இயந்திரம் மூலமாக முன்கூட்டியே சாகுபடி குறுவை பயிர்கள் சேதமடைந்துள்ளன. வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் நீர் வடியாமல் தேங்கி நிற்கிறது. இதனால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். திருவாரூர் அருகே மழையில் நெல் மூட்டைகள் சேதமடைந்து நெல் மணிகள் முளைத்ததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நெல் மூட்டைகளோடு சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் 3 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்த 1000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. மேலும் மேலராமன் சேர்த்தி கிராமத்தில் உள்ள நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளும் நனைந்துவிட்டன. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் நெல் மூட்டைகளோடு நன்னிலத்திலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை பேரூராட்சி பகுதியில் பிரதான குடிநீர் குழாய் உடைந்து பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. ஆனைமலை நீர் உந்து நிலையத்திலிருந்து வேட்டைக்காரன்புதூர் பேரூராட்சி பகுதிக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆனைமலை முக்கோணம் பகுதியில் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக தண்ணீர் பீரிட்டு வெளியேறி சாலையில் ஆறு போல ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். பசுவை தேசிய விலங்காக அறிவிக்கும் திட்டம் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் பாஜக உறுப்பினர் திருவேந்திர சிங் ராவத் கேட்ட கேள்விக்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில் மத்திய கால்நடைகள் விவகாரத்துறை அமைச்சர் SP சிங் பாகல் இதை தெரிவித்துள்ளார். மேலும் விலங்குகள் பாதுகாப்பு என்பது மாநில அரசுகளின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். பசுக்களை காக்க ராஷ்டிரிய கோகுல் மிஷன் என்ற பெயரில் மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தவறான மின் கணக்கீடு செய்யும் பணியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மின் வாரியம் எச்சரித்துள்ளது. துணை நிதி கட்டுப்பாட்டாளர்கள் தங்கள் வட்டங்களில் நடக்கும் பணிகள் குறித்த விவரங்களை அந்தந்த தலைமை பிரிவு அலுவலகங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என மின்வாரிய நிதி இயக்குநர் அலுவலகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அவ்வப்போது மின் கணக்கீட்டு பணியாளர்கள் தவறாக மின் கணக்கீடு செய்வதால் மின் வாரியத்திற்கு அவப்பெயர் ஏற்படுவதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரத்து செய்யப்பட்ட வாகன ஓட்டுநர் உரிமத்தை மீண்டும் வழங்கக் கோரி TTF வாசன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்படுவதாக யூடியூபர் TTF வாசன் மீது தொடர்ச்சியான புகார்கள் எழுந்தன. இதையடுத்து கடந்த 2023இல் TTF வாசனின் ஓட்டுநர் உரிமத்தை 10 ஆண்டுகளுக்கு ரத்து செய்து காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி TTF வாசன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.